வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கோட்லேருந்து ஒரு சூப்பர் தகவல் சொல்லியிருந்தேன். ஆனால் அது யாருமே பார்க்கல. டைம் இருந்தால் ஹை பட்டன்லையும் இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீன்லையும் தரேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். இந்த ஒரு வீடியோலையும் நம்ம கோட்லேருந்து சூப்பரான தகவல் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு தகவலை ஷேர் பண்ணிடலாம். தளபதி 69ல் விஜயனாவுக்கு பேராக சமந்தா அவர்கள் ரோல் ப்ளே பண்ணதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு அப்போ இருந்தே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ சடனாக இன்னொரு தகவல் கிடச்சிருக்கு. தளபதி 69 படத்தில் இன்னொருத்தர் ஆன்போர்டு ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பிரேமலு படத்தினுடைய கதாநாயகியான மமிதா பஜ் தான் அவங்க தளபதி 69ல் நடிக்க போகிறதா இப்போ தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இவங்க தளபதிக்கு பேரா பண்ணாவே நல்லா இருக்கும்னு சில பேர் ஆசைப்படுவீங்க. ஆனால் ஹீரோயினா இல்லை அப்படின்னது 100% ஷூர். அது வேணால் அந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதே போல் கோட்லேருந்து ஒவ்வொரு அப்டேட் விடும் போதும் இல்லை, எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், படத்தில் இருந்த எதிர்பார்ப்பு சில பேருக்கெல்லாம் இல்லவே இல்லை, சில பேருக்கு கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. ஆனால் நான் இங்கே ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்பட்றேன். என்னென்னா, விஜயனா வந்து ஃபஸ்ட் ஹாப் பார்த்துட்டு ஒப்பீனியன் ஷேர் பண்ணார் தெரிக்குதுன்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட் ஹாப் நல்லா வந்துட்டா எல்லாம் பெருசு இல்லை, செகண்ட் ஹாப் பெட்டராக வந்தால் தான் படமே ஹிட்டு, ஃபஸ்ட் ஹாப்பை விட செகண்ட் ஹாப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு ஃபஸ்ட் காப்பி லெவல், ஸோ அது வந்து போட்டு விஜயனாவுக்கு காட்டியிருக்காங்க டீம் சைட். ஸோ விஜயனுடைய ரெஸ்பான்ஸ் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா விஜயனா சொன்ன விதம் அப்படி. ஸோ என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபஸ்ட் காப்பியை விஜயனா கோட் படம் பார்த்துட்டு, விபி கலக்கிட்டப்பா நீ, தப்பு பண்ணிட்டேன், அவ்வளோதான், நீ படம் பண்ணதில்ல நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கூடாது, உங்க கூட சேர்ந்து நான் இன்னொரு படம் பண்ணியிருக்கணும், ஸோ அந்தளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னா திங்க் பண்ணுங்களேன். அவர் கூட சேர்ந்து இன்னொரு படம் பண்ணலாம், மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறாருன்னா அப்போ இந்த அளவுக்கு அவர் ஒரு படத்தை கொடுத்துருப்பாரு, ஒரு அவுட்புட்டுன்னு நினைக்கும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ள. ஏன்னா இது சொல்லும் போது ரொம்பலாம் எதிர்பார்க்காத, சாங்கே ஒன்றும் இல்லை, பிஜிஎம்ஸ் ஒன்றும் இருக்க போகிறதில்ல, சீன்ஸை வச்சுட்டு நம்ம படம் பார்த்துட்டு வர போகிறோம்னு எல்லோரும் நினைப்பீங்க. ஆனால் நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான், சாங்ஸ் எல்லாருக்கும் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், பிஜிஎம்ஸ் குறையே சொல்ல முடியாது. ஸோ பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக ஈவன் இறக்குவார். ஸோ வேணால் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், சுத்தமாக எதிர்பார்ப்பேன் கோட் மேலே வச்சுக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, எதிர்பார்ப்பே இல்லாமல் இருங்க, அதுதான் ரொம்பவே பெஸ்ட். உங்களை சர்ப்ரைஸ் பண்ண படம், படத்து மேலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நினச்சி போகாமல் பீஸ்ஃபுல்லாக போனீங்கன்னா பெஸ்ட்டாக வெளியே வருவீங்க. ஏன்னா விஜயனா பார்த்துட்டு விபிக்கு கிரெடிட்ஸாக வேர்ட்ஸ் சொன்னது மட்டும் இல்லாமல் வித் ஒன் ஹக் வேறு பண்ணியிருக்காரு படத்தை பார்த்துட்டு. ஸோ இது வந்து நான் மாஸ்டரில் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு ஹக் கொடுத்தாரு படம் பார்க்கும்போது. ஸோ அந்த நான் இப்போ விபி கிட்ட பண்ணும்போது கேள்விப்படும் போது, ஸோ மாஸ்டர் போல் ஒரு பெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சினிமா பையன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அபிஷேக் ராஜா. ஸோ அவர் வந்து இந்த டீம் கூட ரொம்ப க்ளோஸ் இல்லை. ஸோ அவர் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார், துப்பாக்கி எந்தளவுக்கு ரேஸ் இருக்குமோ அந்த ஸ்க்ரீன் பிளே கிளிம்ஸ் போலவே படம் முழுக்க எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி விபி ஸ்டைலில் அந்த மாநாடு மாதிரி ஒரு பெஸ்ட்டை நீங்கள் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாமே கேள்விப்படும் போது ஓகே, ஹோப், நம்பலாம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பக்கா பிளாக் பஸ்டர் லோட் ஆகுதுரா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.